மாவட்ட கட்டட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கட்டட பொறியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும், விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக ஒழுங்குமுறை ஆணையத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சென்னையில் சைதாப்பேட்டை, அடையாறு, கிண்டி உள்ளிட்ட 8 பகுதிகளில் 10 சவரனுக்கு மேற்பட்ட நகைகள் ஒரே மணி நேரத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்களிடமிருந்து வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அடையாறு காவல் எல்லைக்குட்பட்ட 6 இடங்களில் செயின் பறிப்புகள் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற குடும்பத்தினர் மீது கார் மோதி விபத்து நேரிட்டதில் பைக்கில் சென்ற பெண் பலத்த காயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் காருடன் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் நடந்ததை கூறி சரணடைந்த நிலையில் போலீசார் விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அண்ணாதுரை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காவல் நிலையத்தில் பதியப்பட்டுள்ள பாலியல் தொடர்பான வழக்குகள் விசாரணை, வழக்கு ஆவண தயாரிப்பு, பராமரிப்பு குறித்து ஆய்வுகள் செய்து ஆலோசனை வழங்கினார். நடிகரும் கராத்தே பயிற்சியாளருமான ஹுசைனி உடலுக்கு நடிகர் SP சேகர் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ஹுசைனியும் தானும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர்கள் என்றும் அவரது இழப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு என்றும் அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் இரங்கல் தெரிவித்தார். எப்போதுமே சில இழப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும். என்ன இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய இறப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். என்னைக்கு இருந்தாலும் ஷியான் ஹுசைனியுடைய சீடர்கள் அவருடைய புகழை உலகம் முழுக்க பரப்பிக் கொண்டிருப்பார்கள். அவர் நினைவு விந்தை இருக்கும் வரை இவருடைய நினைவு வாழ்ந்து கொண்டுதான். புதிய எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தை பாதி விலையில் அளிப்பதாக பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி சுமார் 250க்கும் மேற்பட்டவர்களிடம் தலா ரூபாய் 40,000 என சுமார் 1 கோடி ரூபாயை வசூல் செய்து தலைமறைவான நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் கடையை வாடகைக்கு விட்ட உரிமையாளரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர பகுதிகளில் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி தமிழக எல்லையான ஆரம்பாக்கம் வந்தடைந்தது. அவர்களுக்கு தமிழக மீனவர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் கடல் மார்க்கமாக மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு குறித்தும் கடலோர பாதுகாப்பு, கடல் மார்க்கமாக போதைப் பொருட்கள் கடத்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாங்க CSFல இருந்து சைக்கிள் ரேலியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்களோட சைக்கிள் ரேலி மார்ச் 7 வெஸ்ட் பெங்கால்ல பக்காலிங்கிற பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்களோட ரேலி மார்ச் 31க்கு கன்னியாகுமரியில எண்ட் ஆகும். எங்களோட ரேலியோட தீம் என்னன்னா கோஸ்டல் ஏரியாஸ்ல ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க இந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்றோம். கோஸ்டல் ஏரியாஸ்ல ஸ்மக்லிங், ட்ரக்ஸ் கேசஸ் இதெல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவுமே விழிப்புணர்ச்சி இல்லை. நாங்க அவங்கள இப்போ சந்திச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு அதுல இருக்கிற பிரச்சனைகளையும் அது எப்படி நடக்குது அப்படிங்கிற இதையும் அவங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். கோடை வெயிலிலிருந்து பொதுமக்களை காத்திடும் வகையில் வடசென்னை கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் திரவியம் கலந்து கொண்டு ரிப்பன் பட்டி திறந்து வைத்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தர்பூசணி, மோர், ரோஸ் மில்க் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியிலிருந்து மஞ்சூர் பகுதியை நோக்கி செல்லும் சாலையில் சிறுத்தை ஒன்று ஒய்யார நடைபோட்டு செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த சிறுத்தை குறித்து வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்து பகிர்ந்துள்ளார். இந்நிலையில் வனப்பகுதிக்குள்ளான சாலையில் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் பயணிக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் புகுந்த யானைகள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் வாழைச்செடிகளை சேதப்படுத்தி சென்றது விவசாயிகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இரவு முழுவதும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அருகே உள்ள ஆடுதுறை தேர்வுநிலை பேரூராட்சியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தினை தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். தொடர்ந்து கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 4 மகளிர் விடியல் பயண பேருந்துகளும் 6 தொலைதூர புறநகர் பேருந்துகளும் என ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகளுக்கு புதிதாக புதிய பேருந்துகள் இயக்க துவக்க விழாவும் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் புலிவளம் பகுதியில் வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து திருவாரூர் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புலிவளம் பகுதியைச் சேர்ந்த அருள்தரன் என்பவரிடம் பழனிவேல் என்பவர் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் பணத்தை அருள்தரனிடம் இருந்து பழனிவேல் பெறும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக அவரை பிடித்து கைது செய்தனர். திருவாரூர் அருகே வேலுக்குடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை புதுப்பித்து கட்ட வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூத்தாநல்லூர் காவல்துறையினர் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகர திமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் பக்கீருசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மகளிர் அணி துணை செயலாளருமான சத்யா பன்னீர்செல்வம் முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி 500க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவருக்கும் முன்னாள் MLA சத்யா பன்னீர்செல்வம் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் சார்பில் வங்கி மற்றும் பைனான்ஸ் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இணையவழி குற்றவாளிகளுக்கு உதவி செய்தால் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் பொருத்தப்பட்டுள்ள 106 நவீன CCTV கண்காணிப்பு கேமராக்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் உமா IPS பங்கேற்று 31 இடங்களில் புதிதாக பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களை துவக்கி வைத்து சிறப்பித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடலில் நீந்திக் கொண்டிருந்த அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த லூசிபர் என்பவரை ராமேஸ்வரம் மரைன் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் ராமேஸ்வரத்திற்கு ஆன்மீக பயணமாக வந்ததாக தெரியவந்த நிலையில் சர்வதேச கடல் எல்லை அருகே இருப்பதால் தனுஷ்கோடி கடல் பகுதியில் வெளிநாட்டவர்கள் நீந்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கடலில் நீந்தக்கூடாது என மரைன் போலீசார் அவருக்கு எச்சரித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை மகாமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஐயர்மலை மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி பகத் என்பவர் ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி ஆறு மாசாகி வருகிறது என்றும் இதனை தூய்மைப்படுத்தி மக்கள் உயிரை காக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எங்க ஊர்ல இருக்க
இருக்க பவானி ஆற்று தண்ணி ரொம்ப கெட்டு போச்சுப்பா. இந்த பவானி ஆற்று தண்ணி சங்ககால 10 பாட்டில் உயிர் நீர்னு சொன்னாங்கப்பா. ஆனால் இப்போ அந்த தண்ணியை குடித்தா உடலுக்கே கேடுன்னு சொல்கிறாங்கப்பா. அப்பா இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பா. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படுத்தி வரும் இரும்பு பாலத்தின் மீது இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் இரவு நேரத்தில் அவ்வழியாக வருவோர் அச்சத்துடன் பாலத்தை கடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதிவாசிகள் காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் தந்தைக்கு ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் 1 லட்சம் அபராதமும் விதித்து உத்தரவிட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளியான முருகனை காவல்துறையினர் புழல் சிறையில் அடைத்தனர். திருச்சி ரயில் நிலையத்தில் ரூபாய் 50,000 மதிப்புள்ள சுமார் 2.5 கிலோ உலர் கஞ்சா கைப்பற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மேற்கொண்ட சோதனையில் கேட்பாரற்று கிடந்த 2 பாலித்தீன் சுத்தப்பட்ட மூட்டைகளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருவள்ளஞ்சுழி தகரவழி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு புற்றணி மாரியம்மன் ஆலய பங்குனி தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவடைய வேண்டி தீயில் இறங்கி அம்மனுக்கு தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மனிதநேயம் காப்போம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணியை கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்த நிலையில் பேரணியில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாய் வாழ்வோம், பெண் குழந்தைகளை காப்போம், தீண்டாமையை ஒழிப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவர்கள் பேரணியாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொண்டையூரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் அபிஷேகம் செய்யப்படும் பால் குழாய் மூலம் அப்பகுதியில் உள்ள பயணியர் நிழற்குடை அருகே ஊற்றுவதால் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் செட்டிப்பட்டி கிராமத்தில் காமன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத் தொகை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் ஒன்றை ஒன்று முந்தி சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இரு புறங்களிலும் இருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வேலூரில் காவல்துறையின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பெண் குழந்தைகள் காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பெண் காவலர்கள் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். முன்னதாக இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் எஸ்பி அலுவலகத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி சண்முகம் துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று சமத்துவம் தழைக்க, சாதி ஏற்றத்தாழ்வுகளை களைவோம், தீண்டாமை வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை ஏந்தி காஞ்சிபுரம் நகர வீதிகளில் சென்று கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.